This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருளில் மூழ்கப் போகிறது பாகிஸ்தான், சாப்பாட்டுக்கும் சிக்கல், முதுகெலும்பை உடைத்த இந்தியா. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு உற்பத்தி குறைவு, மின்தடை, பொருளாதார நெருக்கடி என பல வழிகளில் பாகிஸ்தான் பாதிக்கப்படக்கூடும். கடந்த செவ்வாய்க்கிழமை பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். இதில் 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவர். பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் முக்கியமானது 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவு. இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் தனது கடமைகளை நிறுத்தி வைத்து பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் வியூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இது காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது பாகிஸ்தானின் விவசாயம், எரிசக்தி மற்றும் பொருளாதாரம் மீது விரிவான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனெனில் சிந்து நதி அமைப்பு அண்டை நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு 3 விதமான பாதிப்புகள். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு பல கடுமையான முடிவுகளை எடுத்துள்ளது. புதன்கிழமை நடந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு CCS கூட்டத்தில் 1960ஆம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்தியா கட்டியுள்ள அல்லது கட்டிவரும் அணைகளால் பாகிஸ்தானுக்கு ஆப்பு ரெடியாகிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிந்து, செனாப், ஜீலம், பியாஸ், ரவி மற்றும் சட்லஜ் நதிகளிலிருந்து பாகிஸ்தான் தண்ணீர் பெற்று வந்தது. இந்த நதிகள் அனைத்தும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று குடிநீர், நீர்ப்பாசனம், மின் உற்பத்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படாததால் பாகிஸ்தான் கலக்கமடைந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.